கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த மாலை வேளையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் பொதுவாக கடைசி கூடுக ஒரு வாக்குத்தத்த செய்தியாக தான் கொடுப்பது ஊழியர்களுடைய வழக்கம். எனக்குமே நிறைய நேரங்களில் அப்படி தான் இன்ஸ்பயர் ஆகும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைங்களுக்கு நீ கொடுத்துட்டு போவேனா, வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைங்க மேலே இறங்குகிறதற்கான வழி என்ன செஞ்சுட்டு போயிரு, சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். அதனால் இது உங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கைக்கானதல்ல, இது வருகை பரியந்தம் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால் இதை கொஞ்சம் கூர்ந்து என்ன செய்யுங்க, கவனிங்க. சரியா? சரி. நாம் அநேக நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம அப்படி நினைக்கிறோம். என்ன பிரதர், நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறப்ப நிறைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும் பிரதர். அது உண்மைதான், அது தவறல்ல, அது சரி. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறோம், பிரதர் நிறைய நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் பிரதர், ஸ்தோத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும் பிரதர். அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா, அவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நிறையா ஆசீர்வாதங்கள் பிரதர். உண்மைதான், தவறல்ல. சிலர் என்ன நினைக்கிறோம், பிரதர் எப்பெல்லாம் நான் உபவாசம் இருக்கிறேனோ அப்பெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்துருக்கிறேன் பிரதர், அதனால உபவாசம் இருந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும் பிரதர். சிலர் என்ன நினைக்கிறோம், பிரதர் நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும் பிரதர், அவரை ஆராதிக்கிற போது நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது பிரதர். உண்மைதான், தவறல்ல பிரதர். அவருக்கு நான் எப்பெல்லாம் ஊழியம் செய்கிறனோ அப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு கூலி கொடுக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் பிரதர். நான் ஓடி பிரயாசப்பட்டு ஆண்டவருக்காக நான் ஏதாவது நான் ஊழியத்தை செய்வேன் இல்லையா, அப்படி செய்கிறதுனால எனக்கு நிறைய என்ன வருகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது பிரதர். இதெல்லாம் உண்மையானா உண்மைதான், தவறல்ல. இதெல்லாம் என்ன அல்ல, தவறல்ல. ஆனா வேதத்தில் ஜெபிக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வேதத்தில் ஆராதிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. துதி செய்கிறவர்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வேதத்தை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் என்னவாக இருக்கிறார்களா, பாக்கியவான்கள். அது வேதத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல என்ன இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இது எல்லாவற்றிலுமே உபவாசிக்கிறதுல ஒரு என்னது, ஒரு ஆத்துமத்திற்கான ஒரு பாதுகாப்பு என்னது அங்கே உண்டா இருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது எல்லாவற்றையும் ஒரு சேர, இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆசீர்வாதம் இல்ல. துதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, வேதம் வாசிக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் சேர்ந்து ஒரே காரியத்தை செய்கிறதுல இந்த எல்லாமே அதற்குள்ள அடங்கிடும். அது என்ன பிரதர், அதைத்தான் நம்ம இப்ப டீல் பண்ண போறோம். நிறைய நேரங்களில் நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய நேரம் ஜெபிப்பாங்க, அது தவறல்ல, உண்மை, ஜெபிக்கணும், நல்லது. ஆனா அவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன் பிரதர், அப்படி ஜெபித்தும் கூட என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு லேக் இருக்கு, ஒரு குறைவை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னும் என்னிடத்துல குறைவு உண்டு என்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துட்டே இருக்கு, ஒரு நிறைவு வரமாட்டேங்குது இல்ல பிரதர். நான் நிறைய ஊழியம் செய்கிறேன் பிரதர், அவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடுறேன், ஊழியம் செய்கிறேன், உழைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனாலும் இன்னும் அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனக்குறை இருக்கு, ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கிறது. மனம் கர்த்தருக்குள்ள அந்த சந்தோஷம் வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுது பிரதர். எங்கே லேக் ஆகுது? இல்லை
சில பேர் பார்த்துருக்கீங்களா, எப்போதுமே ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க, பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் செஞ்சு கொண்டே இருந்தா கூட இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ட்ரைன் ஆயிடுவாங்க. நிறைய நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் செய்வாங்க, எல்லாம் ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, என்னென்ன அவங்களால செய்ய முடியும்னு அவங்களுக்கு தோணுதோ எல்லாவற்றையும் செய்வாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ட்ரைன் ஆயிடுவாங்க. நாள் ஆக 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 அப்படியே என்ன ஆயிரும்னா, அந்த ஜெபிக்கிறதுல இருக்கிற வாஞ்சை தாகம், அல்லது ஊழியத்தில் இருக்கிற வாஞ்சை தாகம், அல்லது துதிக்கிறதுல வேற வேற காரியங்கள்ல அதுலலாம் இருக்கிற அந்த வாஞ்சை தாகம் இருக்கு பாருங்க, அந்த லேக் வர 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 நாளாக நாளாக என்ன ஆவாங்கன்னா அப்படியே குறைஞ்சு 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 ஒரு கட்டத்தில் எங்க வந்துருவாங்க, 0 பாயிண்ட்ல நிற்பாங்க. ஒரு காலத்தில் பிரதர் நான்லாம் அப்படிலாம் ஜெபிச்சேன் பிரதர், ஒரு காலத்தில் பிரதர் அப்படிம்பாங்க. அப்ப ஏன் இன்னைக்கு நீங்க அதை ஜெபிக்கல அப்படின்னா, ஏன் அந்த ஜெபத்தில் இருக்கிற வாஞ்சை ஏன் குறைஞ்சிச்சு? இல்ல எங்க லேக் ஆகுது, எங்க குறைவு இருக்கிறது? அவ்வளவு ஜெபித்தும் இருதயத்தில் ஒரு கில்ட்டி கான்சியஸ், எப்பொழுதுமே ஒரு கில்ட்டி கான்சியஸ். சென்னையில் ஒரு சபைக்கு போயிருந்தப்ப ஒரு சிஸ்டர் என்னை பார்த்தாங்க, பிரதர் நான் ஜெபக்குழுவில் இருக்கேன் பிரதர், ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பிரதர். அவங்க உண்மையை சொன்ன வார்த்தை, 3 மணி நேரத்துல இருந்து 3.5 மணி நேரம் ஜெபம் பண்றேன் பிரதர். ஆனாலும் பார்த்துக்குங்க, எனக்குள்ள ஏதோ ஒரு வெறுமையை ஃபீல் பண்றேன். ஏன்னா 3.5 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஏன் வெறுமையை ஃபீல் பண்ற? அப்ப எங்க இருக்கு பிரச்சனை? இல்ல நிறைய ஜெபித்தவங்க இன்னைக்கு அந்த ஜெபத்துல இருந்து என்ன ஆயிட்டாங்க, அப்படியே குறைஞ்சு 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 இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது கடமைக்காக அல்லது ஜெபிக்க வேண்டுமே என்கிற எண்ணத்துல சில நேரங்கள் என்ன செஞ்சுட்டு போயிடறாங்க, ஜெபிச்சுட்டு போயிடறாங்க. இவ்வளவு ஜெபித்த நபர் ஏன் இப்ப இறங்கி வந்துட்டாங்க? இவ்வளவு ஊழியம் செஞ்ச நபர் ஏன் இப்ப ஒரு தொய்வுக்கு வந்துட்டாங்க? இவ்வளவெல்லாம் காரியங்களை செய்தவர்கள் அதிலே நல்லா நிலைத்திருக்க வேண்டியதான ஏன் அந்த தொய்வடைந்த காரணம் என்ன? எங்க லேக் ஆகுது? பிரச்சனை எங்க இருக்கு? அவ்வளவு ஜெபிச்சும் அவங்க ஏதோ ஒரு இருதயத்தில் ஒரு பகுதியில் வெறுமையை உணர 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 அப்படியே அந்த ஜெப ஜீவியத்தை விட்டுட்டாங்க. அந்த ஊழியத்தினுடைய காரியங்கள்ல இருந்த அந்த உற்சாகத்தை என்ன செஞ்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. அல்லது மற்ற காரியங்கள், துதிக்கிறதுல, ஆராதனைக்கு வருகிறதுல, ஆராதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, உபவாசிக்கிறது, அந்த தொய்வு எங்கே ஆரம்பித்தது? இல்ல அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? அதான் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜெபிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உபவாசிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அது நம்மளா ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது. யாரு சொல்லி ஃபாஸ்டிங் பண்ணணும்? ஆவியானவர் சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்படி இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, அடுத்து ஆராதிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அடுத்து ஊழியம் செய்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க இன்னும் என்னென்னலாம் காரியங்கள் கொடுக்கறதுல ஆசீர்வாதம், மற்ற காரியம் இதெல்லாம் செய்யணும். செய்ய வேணான்னு நான் சொல்லலை, இதெல்லாம் செய்யணும். ஆனா இதெல்லாம் செய்தும் கூட ஒரு என்னிடத்துல இன்னும் ஒரு குறை உண்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைமை ஏன் இருக்கு? கவனிங்க. கொடுக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம், ஜெபிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம், ஊழியம் செய்கிறதுல, உபவாசிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, எல்லாவற்றிலுமே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே காரியத்துல, இந்த எல்லாத்தையும் நீங்க செய்யற ஆசீர்வாதத்தை இந்த ஒரே ஒரு காரியத்துல பெற்றுவிடலாம். எதுல தெரியுமா? தேவனை அறிகிற அறிவுல நீங்க இந்த எல்லாவற்றினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, யாரை அறிகிற அறிவு? சத்தமா சொல்லுங்க, யாரை அறிகிற அறிவு? தேவனை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? பவுல் சொன்னார்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்கிறத நான் என்ன செய்திருக்கிறேன்,
அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த தேவனை அறிகிற அந்த அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவுனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அடைந்து விட முடியுமா? யார் அறிகிற அறிவினால? இப்ப நிறைய நேரம் நான் ஜெபிக்கிறேன் பிரதர், ஆனாலும் எனக்குள்ளே மனக்குறை இருக்கிறது, வெறுமையை நான் ஃபீல் பண்றேன், ட்ரைனஸ் ஃபீல் பண்றேன் அப்படின்னா பிரச்சனை என்னன்னா, நீங்க நிறைய ஜெபிக்கிறீங்க, ஆனா யாரை அறிகிற அறிவை பெறல, தேவனை அறிகிற அறிவை பெறல. அதுல குறைவு இருக்குன்னு அர்த்தம். பிரதர், நான் நிறைய நேரங்களில் துதி செய்து கொண்டே இருக்கிறேன் பிரதர், அவரை நினைச்சிட்டே தான் இருக்கிறேன், ஆனாலும் பார்த்துக்குங்க ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் ட்ரையா ஃபீல் பண்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ட்ரைனஸை ஃபீல் பண்றேன், பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியல. எங்க பிரதர் பிரச்சனை இருக்கு? எங்கன்னா நீங்க நிறைய துதிக்கிறீங்க, ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவுல குறைவு இருக்கு இல்ல பிரதர்? நான் நிறைய ஊழியம் செய்வேன் பிரதர், காலையில எழுமனா அங்க போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன், இங்க வருவேன், இந்த கூட்டத்துக்கு போவேன், அதுக்கு வருவேன், இதுக்கு வருவேன், இது செய்வேன், அதை செய்வேன், ஆலயத்துக்கு போவேன் பிரதர், அங்க எல்லா பணிகளையும் செய்வேன், திருப்பி வருவேன், நான் வீட்டுக்கு வரும்போதே அவ்வளோ டயர்டாயிரும் பிரதர், அவ்வளோ ஊழியம் செய்கிறேன் பிரதர். ஆனா கூட என்னுடைய இருதயத்தில் ஒரு பகுதியில் ஒரு குறைபாடு இருக்கிறது. ஏன் என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லேக் ஆகுது, ஒரு குறைவு உண்டு, அல்லது ஒரு கில்ட்டி கான்சியஸ், அல்லது ஒரு ட்ரைனஸ். பிரதர் அப்படின்னா பிரச்சனை என்னன்னா, ஊழியம் நல்லா செய்றீங்க, நல்லதுதான், செய்யணும், விடக்கூடாது, ஆனா அதே நேரத்தில் யாரை அறிகிற அறிவை பெறுவதில் கவனம் செலுத்தல, தேவனை அறிகிற அறிவை பெறுவதில் கவனம் செலுத்தல இல்ல? அப்ப தேவனை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் வேதத்தினுடைய முழுமைய ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வல்லமை உள்ளது. தேவனை அறிகிற அறிவு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப வெறுமையை ஃபீல் பண்றான், அல்லது ஆசீர்வாதத்தின் எல்லைகள்ல ஏதோ ஒரு பகுதி அடி வாங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மனுஷனுக்கு யாரை பற்றிய அறிவு இல்லைன்னு அர்த்தம். தேவனை பற்றி என்ன தெரியும்? கர்த்தர் நல்லவர் பிரதர், அப்புறம் அவர் வல்லவர் பிரதர், அப்புறம் அம்பிடுத்தான் பிரதர் இல்ல? நமக்கு இந்த நாட்கள்ல இந்த உலகம், இந்த அறிவு தான் பிரச்சனையே பாருங்க இல்ல? அந்த நன்மை தீமையை அறிய பண்ணுகிற விருட்சம், சொல்லுங்க என்ன விருட்சம் அது? நன்மை தீமைய அறிவு தான் பிரச்சனை பாருங்க இல்ல? அந்த விருட்சத்துக்கு இங்கிலீஷ்ல பேரே நல்லா வச்சிருக்காங்க, the tree of the knowledge இல்ல? அறிவு இல்ல? உலகம் என்ன செய்யுதுன்னா, இன்றைக்கு அநேகம் காரியங்களை குறித்ததான அறிவை நமக்குள்ள உள்ள சத்துரு என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கிறான். நிறைய காரியங்கள் ஃபிங்கர் டிப்ஸ்ல தெரியும். எனக்கு ஃபேஸ்புக் தெரியும் பிரதர், ட்விட்டர் தெரியும் பிரதர், இன்ஸ்டாகிராம் தெரியும் பிரதர், யூடியூப் தெரியும் பிரதர், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் தெரியும் பிரதர். யாரை பத்தி மட்டும் தெரியாது? கர்த்தரை பத்தி மட்டும் தெரியாது இல்ல? சத்துருடைய தந்திரம் என்னன்னா, அவன் நம்மளை என்ன சொல்றது, அதாவது நம்முடைய அழைப்பு என்னன்னு நினைக்கிறீங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்வு எதற்காக நினைக்கிறீங்க? அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன் பிரதர், சரி நான் எப்படியாகிலும் அவர்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் ஜெபம் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கி பிரதர் அப்படியே நான் செட்டில் ஆயிரணும் பிரதர், இல்லைன்னா கொஞ்சம் நான் நல்லா மேலே எழும்பி வந்துட்டா நான் அநேகருக்கு சாட்சியா இருப்பேன் இல்லை பிரதர், அப்படியே நான் வந்து பிரதர் ஊழியம் செஞ்சுட்டு பிரதர் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நான் ரட்சிப்புகளை கொண்டு வந்தேன் பிரதர். சரி அப்புறம் பிரதர் நான் நல்லா ஆராதிச்சு பிரதர் அப்படியே ஊழியத்தில் ஷைன் பண்ணி பிரதர் நான் அநேகம் பேரை பிரதர் கத்திரமாய் திருப்பணும் பிரதர். அப்புறம்
அப்படியே பிரதர் ஆண்டவருக்காக பிரதர் கொடுத்து பிரதர் நான் இதெல்லாம் செஞ்சேன் பிரதர் இதெல்லாம் செகண்டரி தான். முதல்ல ஆண்டவர் உங்களை அழைச்சதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நீ உன்னை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததன் நோக்கமே நீ என்னை அறிகிற அறிவை அடைய வேண்டும். நித்திய ஜீவன். சொல்லுங்க, என்ன ஜீவன்? அவரை அறிவதே என்ன ஜீவன்? பரலோகம் தான் நித்திய ஜீவன். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப பரலோகத்துக்கு எதுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போறாரு? பிரதர் அங்க பரலோகம் போயிடணும் பிரதர், எப்படியாவது போயிடணும் பிரதர், போய் பேசாம சாப்பிட்டு படுத்து தூங்கிடணும் பிரதர், பிரச்சனையே இருக்கக்கூடாது பிரதர். அப்பா அங்க நம்மளை கொண்டு போறது, பரலோகத்துக்கு கொண்டு போறது சாப்பாடு போட்டு தூங்க வைக்கிறதுக்கு இல்லை. அவர் யார் என்கிற அறிவை நமக்கு கொடுப்பதற்காக. தேவன்னா எப்படிப்பட்டவர்? வார்த்தையாகிய தேவன்னா யாரு? அவர் எப்படி வந்தாரு? அவருடைய வார்த்தை எப்படி உருவாச்சு? பிதான்னா யாரு? குமாரன்னா யாரு? ஆவியானவர்னா யாரு? திருத்துவத்தை எப்படி நம்ம விளங்கிக்கிறது? உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு? பரலோகத்தை முதல்ல எப்படி சிருஷ்டிச்சாரு? உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு? சர்வத்தையும் உண்டாக்குறப்ப என்னெல்லாம் நடந்துச்சு? ஆதி ஆகமத்தில் என்ன நடந்துச்சு? நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் காலத்தில் என்ன நடந்துச்சு? ஈசாக்கு காலத்தில், யாக்கோபு காலத்தில், யோசேப்பு காலத்தில், அடுத்த நாட்கள்ல மோசே காலத்தில் வனாந்தரத்தில் என்ன நடந்துச்சு? யோசுவா காலத்தில், நியாயாதிபதிகள் காலத்தில், சாமுவேல் காலத்தில், சவுல் காலத்தில், தாவீது காலத்தில், சாலமோன் காலத்தில், பிந்தைய ராஜாக்கள் காலத்தில், கிறிஸ்துவின் காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில், இந்த காலத்தில், இனி வருகிற காலத்தில் என்னவெல்லாம் அவர் செய்தார் என்கிறத அறிகிற அறிவை அடையவே இல்ல. இதுதான் நம்முடைய பிரைமரி காலிங்க. கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறது எதுக்காக நினைக்கிறீங்க? அப்படியே வந்தோம் பிரதர், சர்ச்சுக்கு வந்துட்டோம் பிரதர், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பிரதர் அப்படியே போயிடணும் பிரதர், அவ்வளவுதான் பிரதர், இதுக்கு தான் பிரதர். இல்ல பிரதர், உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்ததன் நோக்கமே என்ன தெரியுமா? நீங்க என்னை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அழைத்தவரை அறிகிற அறிவு இல்ல. சரி, நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இப்ப சொல்லுங்க, எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன? ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, கொடுக்கிறதுல, ஊழியம் செய்யறதுல. ஆனா இது எல்லாவற்றினுடைய ஆசீர்வாதத்தையும் ஒரு சேர ஒரே காரியத்துல நம்ம பெற்றுவிட முடியும். எந்த காரியத்துல? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லும்போது அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்களேன். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் நம்மில் ஒருவருக்கும் என்ன ஆனவர் அல்லவே? தூரமானவர் அல்லவே. நல்லா கவனிங்க. ஆண்டு, அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நாம் மற்றவர்களால் அறியப்பட்டவர்களாக இருக்கணும்னு நமக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை எப்போதுமே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? மற்றவர்களால என்ன செய்யப்பட்ட ஆளா இருக்கணும்? நான் என்னை எல்லாருக்கும் தெரியணும், ஃபேமஸா இருக்கணும், பாப்புலாரிட்டியா இருக்கணும், அல்லது என்னைய குறித்து எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்கணும். இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியாவில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் இல்லை என்ன செஞ்சாலும் உடனே டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எதில் போட்டுறணும்? சத்தமாக சொல்லுங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிடணும், ஃபேஸ்புக்கில் போட்டுறணும், இன்ஸ்டாகிராமில் போட்டுறணும், ட்விட்டரில் போட்டுறணும். பார்த்துருக்கீங்களா? பல்லு விளக்குறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதெல்லாம் எடுத்து போடுறேன்? பல்லு வளர்க்கறது கூட. அவனுக்கு என்ன, எந்த அளவுக்கு அப்ப அவனை 4 பேர் பார்க்கணுங்கிற வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். நான் இந்த ஊட்டிங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறப்ப சில இடங்கள்ல
கொஞ்சம் இயற்கையாக இருந்துச்சுன்னா இறங்கி நின்று அதெல்லாம் அப்படி பார்ப்போம். அதை பார்க்குறப்ப கர்த்தருடைய அந்த மகிமை விளங்கும் பாருங்க. எவ்வளவு மலைகளை, எவ்வளவு அந்த ஊட்டிலெல்லாம் கொடைக்கானல் பக்கம்லாம் போறீங்கன்னா, இல்லை இந்த திண்டுக்கல் பக்கம்லாம் போங்களேன், எவ்வளவு மலைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இவ்வளோ பெரிய மலை, இது மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலைகள் பூமியில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிறவர். பூமியின் மண்ணை எதில் அளந்துருவாராம்? ஒரு மரக்கால் அடக்கிடுவாராம். என்னங்க இவ்வளோ பெரிய மலை இருக்கு, இத்தனை மலை இருக்கு, இவ்வளோ பூமி இருக்கு, இதெல்லாம் எப்படி ஒரு மரக்கா? அப்போ அவருடைய வல்லமையை நமக்கு விளங்குது பாருங்க அதெல்லாம் பார்க்குறப்ப. ஆனால் நீங்கள் போய் பாருங்களேன், இன்னைக்கு யாருமே இயற்கையை ரசிக்கவே மாட்டாங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் போய் இறங்கின உடனே டக்குன்னு எதைத்தான் எடுப்பான் தெரியுமா? கரெக்டாக சொல்றீங்க பாருங்க. என்ன எடுப்பாங்க? டக்குன்னு செல்ஃபி எடுப்பான். எடுத்து எதில் போடணும்? வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், ஸ்டேட்டஸில் வச்சிடணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? ஃபேஸ்புக்கில் டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? போட்டணும். அங்கே வேற மலையில் கொஞ்சம் நெட்வொர்க் வேற சரியாக கிடைக்காதா, திட்ட வேற செய்வாங்க. ஒழுங்கா கிடைக்குதா பாருவே அப்படின்னு அதை போட்டால் தான் அன்னைக்கு அவனுக்கு ஜீவனே. அப்படியா? அந்த இயற்கையை பார்த்தியாடனா? அப்படியாவா? அவனுக்குள்ளையா? அவனுக்குள்ள அருவியா இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை. எதுக்கு போன நீ அங்கே? ஏன்னா மனிதர்களுக்கு இன்னைக்கு என்னன்னா, தாங்கள் என்ன செய்யப்பட்டவர்களாக இருக்கணும்? அறியப்பட்டவர்களாக இருக்கணும். இது ஒரு டேஞ்சரான எண்ணம். இது என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னைய மற்றவங்ககிட்ட காட்டி அதை 4 பேர் லைக் போடணும், 4 பேர் என்ன செய்யணும், பாருப்பா இங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு என்னைய குறித்து என்ன செய்யணும், கொஞ்சம் பெருமையா. இது வந்து டேஞ்சர். ஏன்னா ஆண்டவராக இயேசு சொன்னார் பாருங்க, இது சப்ஜெக்டில் இருந்தாலும் சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு சொன்னார் பாருங்க, என்ன? மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள்? வேட பாருங்க. நம்ம விசுவாசிக்காம இருக்கிறதுக்கு தடை செய்கிற சில காரியங்கள் இருக்கு பாருங்க. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? மற்ற மனிதர்களால எனக்கு புகழ்ச்சி வரணும்னு ஒரு மனுஷன் எதிர்பார்க்கிறான்னு வச்சுக்கிறீங்க. 4 லைக் வரணும், 100 லைக் வரணும், எனக்கு கமெண்ட் போடணும், என்னை பத்தி பெருமையா பேசணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சான்னா என்ன அர்த்தம்னா, அவனால தேவனை என்ன செய்ய முடியாம போயிருமா? விசுவாசி. அப்ப சத்துடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஏன் வேர்ல்டையே தங்களை அறியப்பட்டவர்களா தங்களை காண வைக்கணும்னு நினைக்கிறான்? மற்றவர்கள்ட்ட இருந்து லைக் வரலைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க பாருங்க. ஏன்? அவனுக்கு தெரியும், சாத்தானுக்கு, இப்படியெல்லாம் இவர்களை வச்சுட்டோம்னா இவர்கள் யாரை விசுவாசிக்க மாட்டாங்க? தேவனை, கர்த்தரை விசுவாசிக்க மாட்டாங்க. எப்படி பாருங்க. அவன் இப்ப மனிதர்களுக்கு தாங்கள் மற்றவர்களால அறியப்பட்டவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன? மனிதர்களுக்கு இருக்கிறதெல்லாம் விடுங்க. உண்மை என்ன தெரியுமா? தேவன் விரும்புகிறார் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க என்னைய குறித்து அறிந்தவர்களாய் இருக்கணும். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 17:27 சொல்லுது பாருங்க, அவர்கள் தடவியாகிலும் என்னை கண்டுபிடிக்கும்படி. இல்ல, தடவியாகிலும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தர் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றார் பாருங்க, நான் ஒருவருக்கும் என்ன ஆனவர் அல்ல, தூரமானவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும்னா அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு? கைக்கு எட்டுன தூரத்தில் தான் நிற்கிறாரு. கையை நீட்டினா தொட்டரலாம் இல்ல. ஒவ்வொருத்தர் பக்கத்திலையும் ஆண்டவர் ஒரு வாஞ்சையோட நிற்கிறாரு. என்ன? என்னையை இவன் கண்டுபிடிச்சுக்கிற மாட்டானா? என்னையை என் புள்ள அறிஞ்சுக்கிற மாட்டாளா? கை கட்டின தூரத்துல தடவியாயிலும் கண்டுபிடிச்சிட. அப்படி கையை நீட்டுனா தொட்டலாம் பாருங்க. அவ்வளவு தூரத்துல சமீபத்துல அவர் இருக்கிறாரு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களே, உங்க பக்கத்துல அவர் ஏக்கத்தோட நிக்கிறாரு. என்ன? என் புள்ள என்னைய குறிச்சு கொஞ்சம் அறிஞ்சுக்கிற மாட்டானா? நான் யாரு? என்னுடைய சுவாபங்கள் என்ன? என்னுடைய குணாதிசயங்கள் என்ன? என்னுடைய வல்லமை என்ன? என்னுடைய ஞானம் என்ன? இதையெல்லாம் என் புள்ள என்ன செஞ்சுக்கிற மாட்டானா? அறிஞ்சுக்கிற மாட்டானான்னு சொல்லி உங்க பக்கத்துல அவர் வாஞ்சையோட, தாகத்தோட, ஒரு உள்ளான இருதயத்தின் ஏக்கத்தோட அவர் நிக்கிறப்ப நீங்க அவரை கண்டுக்கிறாம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபேஸ்புக்கில் திறந்து உட்கார்ந்து எதையோ அறிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவருக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அவர் எங்க நிக்கிறாரு?
சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு தூரத்தில் நிற்கிறாரு? கை கட்டின தூரத்தில் நின்று உங்களை பார்க்கிறாரு. என்ன செய்தாலும் அவரை கண்டுபிடிக்கணுமா? எப்படியாவது அவரை என்ன செஞ்சிடணும், கண்டுபிடிச்சிடணும்னு தூரமானவர் அல்லவே, ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவ்வளவு அவளை கை கட்டின தூரத்தில் அவர் நிற்கிறப்ப பக்கத்திலேயே நீங்க உட்கார்ந்துட்டு நைட்டு இல்லைன்னா காலையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து ஃபேஸ்புக்கை, ட்விட்டரை, வாட்ஸ்அப்பை, இன்ஸ்டாகிராம், இதில் என்ன அதில் என்ன அதில் என்ன அதில் என்ன அதில் என்ன, இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அரசியல் என்ன நடந்துச்சு, இஸ்ரேல் என்ன நடந்துச்சு, ஜெர்மனியில் பிரதர், அமெரிக்காவில் பார்த்தீங்களா பிரதர், இந்த நாட்டில் பிரதர், இவரை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆமே பிரதர், இங்க பார்த்தீங்களா பிரதர், இப்படி ஒன்று நடந்துருச்சு, வீடியோ பார்த்தீங்களா, வந்துச்சு பார்த்தீங்களா. அவருக்கு எப்படி இருக்கும்? எல்லாவற்றை பற்றியும் இவனுக்கு அறிவு இருக்கு, ஆனா யாரை பத்தி தெரியல. சத்தமா சொல்லுங்க. யாரை அறிகிற அறிவு இல்ல, யாரை அறிகிற அறிவின் மேல வாஞ்சை இல்ல. இல்ல அவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உங்களை யாராவது ஒருத்தர் பார்க்கல இல்ல கண்டுக்களினாலே எவ்வளவு வருத்தம் வருது, எவ்வளவு கோவம். ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நாள்ல ஒருத்தர் உங்களை பார்க்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், எவ்வளவு வருத்தம் இருக்கு. ஆனா நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் கைக்கு எட்டுன தூரத்துல அப்பா நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப அவரை அறிகிற அறிவுக்கு கொடுக்கிற நேரத்தை விட, வாஞ்சியை விட, வேதத்துல செலவழிக்கிற அந்த வாஞ்சியை விட நம்ம சோசியல் மீடியால இவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறப்ப அப்பா அதை எப்படி பார்ப்பாரு? ஆனாலும் நம்ம சொல்லிக்கிறோம், என்னை மாதிரி முடியுமா, உலகத்திலையோ என்னை மாதிரி முடியாது, தெரியுமா? உண்மைதான், உன்னை மாதிரி சோசியல் மீடியா பார்க்க ஒரு ஆளும் முடியாது இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. பாருப்பா, நான் ஆரம்பத்தில் ஒரே ஒரு ரிவைஸ் பண்றேன். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா எல்லாவற்றினுடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெறுகிற ஒரு காரியம், நீ யாரை அறிகிற அறிவை அடையணும். சத்தமா சொல்லுங்க. இப்ப தேவனை அறிகிற அறிவை அடைகிறதுக்கு அவர் எங்கேயோ இல்ல, அவர் எங்கதான் இருக்கிறாரா? கை கட்டின தூரத்துல தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிங்களே, பிலிப்பு புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களே. இந்த பிலிப்பியர் புஸ்தகம் தான் பவுலுடைய நிருபங்கள்ல மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்டது. எதுனா இந்த பிலிப்பியர் நிருபம் தான். அதாவது ஸ்பிரிச்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதாவது என்ன சொல்றது, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத காண்பிக்கிற புஸ்தகம் கொலோசேயர். அதை தான் ரொம்ப மேன்மையாய் சொல்லுவாங்க. இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத அறிய பண்ணுகிற புஸ்தகம் எது? கொலோசேயர் புஸ்தகம். அதுக்கு அடுத்ததா பவுலுடைய நிருபங்கள்ல சிறந்த ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியங்களை சொல்லுகிற நிருபம் எதுன்னா அது எதுதான்? பிலிப்பியர் புஸ்தகம். பிலிப்பியர் புஸ்தகம் இல்ல, பிலிப்பியர் புஸ்தகத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, 3:8 வாசிங்க. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டமாக குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, பவுல் சொல்றாரு. இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. கிரேக்கத்தில் கைரோ அப்படின்னு அந்த வார்த்தை, CHAIRO, CHAIRO, கைரோ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அது இந்த கைரோனா மகிழ்ச்சி.
அந்த வார்த்தை இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் ஏறக்குறைய 16 தடவை அவர் எழுதி வச்சிருக்கார். மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்க, ஒருமை, பல காரியங்கள்ல இப்படிலாம் இதுலலாம் சந்தோஷமா இருங்க, இதுல சந்தோஷமா இருங்க, இதுல சந்தோஷமா இருங்க. நிறைய காரியங்களை பவுல் இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். ஒருமனப்பாட்டிலே சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையிலே சந்தோஷமா இருங்க, ஐக்கியத்திலே களி கூறுங்க, தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, சந்தோஷம். நிறைய காரியங்களை இதுல மகிழ்ச்சியா இருங்க, இதுல மகிழ்ச்சியா இருங்க, இதுல மகிழ்ச்சியா இருங்க, எல்லாத்தையும் எழுதுறாரு. எழுதிட்டு கடைசியில் சொல்லும்போது சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நிறைய காரியங்கள்ல நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, என் வாழ்நாள்ல நான் ஒன்னை கண்டுபிடிச்சேன். நிறைய காரியத்துல நமக்கு சந்தோஷம் இருக்கு, உண்மைதானா? பணம் கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அக்கௌண்ட்ல பணம் கூடிருச்சுன்னா கொஞ்சம் என்ன வந்துருது, அது உண்மை. சந்தோஷம் இல்லாமலாம் இல்லை, அது உண்மைதான், சந்தோஷம் வந்துருது இல்லையா? அது நிலையானதாங்கிறது அப்புறம், நிலையானதாங்கிறது வேற, அது நிலையற்றது. ஆனா கூட பணம் கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா நமக்கு என்னதான் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷம் வரதான் செய்யுது இல்ல? சில நல்ல வைபவங்களுக்கு, திருமணம், பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி எங்கேயாவது போனோம்னா கொஞ்சம் நேரம் நம்முடைய மனதில் என்ன இருக்கதான் செய்யுது, சந்தோஷம் இருக்கதான் செய்யுது இல்ல? நம்மளை நேசிக்கிற சில நண்பர்களை பார்த்தோம், அவங்கள சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த ஐக்கியம் நமக்கு என்னவாக இருக்கிறது, சந்தோஷமா தான் இருக்கு. பவுல் இதையெல்லாம் சொல்லிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தில் சந்தோஷப்படுங்க, மற்ற பரிசுத்தவான்களோட இருக்கிற ஐக்கியத்தில் களி கூறுங்க, அப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு கடைசியில் வந்து சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் சந்தோஷமா இருந்தா கூட நான் ஒன்ன கண்டுபிடிச்சுக்கிட்டேன். என்ன? தேவனை அறிகிற அறிவுனால வர்ற சந்தோஷம் இருக்கு பாரு, அதுக்கு முன்னாடி இது எல்லாமே குப்பை. எவ்வளவு ரிச்சா பேசுறாரு இல்ல? தேவனை அறிகிற அறிவினால ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அவரை அறிகிற அறிவை அடைகிறப்ப ஒரு மகிழ்ச்சி வரும் பாரு. அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே என்னது, குப்பை இல்ல? பவுலுங்க சொல்றது சாதாரண ஆள் இல்ல, ரோம குடிமகன், ரோம அரசாங்கத்தில் ஒரு பெரிய மனிதருடைய மகன், யூதனாகவும் இருந்தான். சாதாரண ஆள் இல்ல பாருங்க, பரிசேயன் இல்ல? அவன் அவ்வளவு அதிகாரத்தை பெற்று வச்சிருந்தான். யூதர்கள் மத்தியில் அவன் எதை வேணா செய்ய முடியும், யூதர்களை எங்க வேணா கட்டலாம், எங்க வேணா அடிக்கலாம். அப்போ ஒரு மனுஷனை அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குன்னா அப்ப எவ்வளவு அதிகாரம் பெற்றவனா இருந்திருப்பான். அவங்க அப்பாவுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவ்வளவு இருந்துச்சு, அவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் சொல்றான் பாருங்க, அந்த பவுல் சொல்றாரு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஐயா இதெல்லாம் சந்தோஷம் இருக்குன்னு சொல்றேன், இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா என் வாழ்க்கையில ஒன்ன நான் கண்டுபிடிச்சேன். ஐயா என்ன? அவரை அறிகிற அறிவினால வர்ற சந்தோஷம் இருக்கு பாரு. அவ வேதத்தை படிச்சு 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 என் அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்னு வர்ற சந்தோஷம் இருக்கு பாரு. அதுக்கு முன்னாடி இது எல்லாமே குப்பை இல்ல? இது எல்லாமே என்ன? குப்பை இல்ல? ஒரு இடத்துல சொன்னார், பிரதர் நான் பிரதர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். இப்போல்லாம் நான் எதுக்கு ஆசைப்படுவேன் தெரியுமா பிரதர்? நல்ல ட்ரெஸ்ஸு மட்டும்தான் பிரதர், நல்ல கோட் ஷூட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வாட்சு, நல்ல ஷூ, அது மட்டும்தான் பிரதர் எனக்கு ஆசை. நான் சொன்னேன், நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவை அடைஞ்சிட்டீங்கன்னா இது எதுலையுமே உங்களுக்கு ஆசை இருக்காது. இது எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும் இல்ல? மனிதர்கள் இன்னைக்கு அநேக காரியங்கள்ல தங்களை திருப்தி செய்ய முயற்சிக்கிறாங்க. அந்த வேக, அந்த லாக்னஸ், அந்த திருப்தியற்ற தன்மையை பூரணப்படுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ், நகை, அது இது, பணம், சாப்பாடு, அதுல கிடைச்சிருமா இதுல கிடைச்சிருமான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, இது எல்லாத்துலயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் தேவனை அறிகிற அறிவுல கிடைக்கும் இல்ல? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 18-19 வாசிங்கள. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத
அந்த அன்பை அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் என்னவா சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையணும்னா அவர் என்ன எப்படிப்பட்டவர், அவர் என்ன அன்பு உடையவர் அப்படிங்கறத அறிய 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 அவருடைய எல்லா பரிபூரணத்தாலும் நிரப்பப்பட ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்கப்பா, ஒன்னே ஒண்ணுதான். நீங்க தேவன் இன்னார் என்கிறத அறிய 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 என்ன நடக்கும்னா அவருடைய சகல பரிபூரணத்தாலும் அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றாலும் உங்களையும் நிரப்பிடுவாரு. அவர்கிட்ட என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றாலும் உங்களை நிரப்புவார். எப்ப தெரியுமா? தேவனுடைய அன்பை அறிகிற அறிவை அடையும் போது. எத்தனை முன்னாடி சொன்னேன் பிரதர், ஒவ்வொன்றுலையும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பிரதர், இல்லைன்னு சொல்லல. ஆனா சத்துருவுடைய தந்திரம் என்னன்னா, இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இவன் தேவனுடைய பரிபூரணத்தை அடைஞ்சிடக்கூடாது, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுவிடக்கூடாது. என்ன செய்யறது? இவன் தேவனை மட்டும் அறியக்கூடாது, மற்ற எல்லாவற்றையும் அறியலாம். நிறைய நேரங்களில் பாருங்களேன், பைபிள் வாசிக்கும் போதே பாருங்களேன், நமக்கு யாரை தெரியும் பிரதர்? எனக்கு ஆதாமை குறித்து தெரியும் பிரதர், ஆதாம் இப்படி இதை செஞ்சார் பிரதர், ஆதாமை குறித்து தெரியும். ஆபிரகாம் குறித்து நல்லா தெரியும் பிரதர், 7 பாயிண்ட் குறித்து வச்சிருக்கேன் தெரியுமா? ஆபிரகாம் எப்படிப்பட்டவர். ஈசாக்கு அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளு பிரதர், 8 பாயிண்ட் வச்சிருக்கேன் பிரதர். யாக்கோபு அவர் 10 பாயிண்ட் வச்சிருக்கேன் பிரதர். யோசேப்பு பெரிய ஆளு பிரதர், 12 பாயிண்ட் குறித்து வச்சிருக்கேன் தெரியுமா? ஆபிரகாமை தெரியும், ஈசாக்க தெரியும், யாக்கோபு தெரியும், ஆனா யாரை தெரியாது? நல்ல கவனிங்க, நீங்க வேதத்தை வாசிக்கிறப்ப நீங்க எங்க வேணா இருங்க, உலகத்தை பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், ஒரு இயற்கையை பார்த்தீங்கன்னா அதுல தேவனை பாருங்க. இல்ல ஒரு ஆறை பார்த்தீங்கன்னா தேவனுடைய அறிவு அதுல பாருங்க. ஒரு நதியை பார்க்குறீங்கன்னா தேவனை பாருங்க. வானமண்டலத்தை பார்த்தா அதுல தேவனை பாருங்க. வேதத்தை திறந்தீங்கன்னா இவர்களை பார்க்காதீங்க. யார? ஆபிரகாம் யாரு, ஈசாக்கு யாரு, யாக்கோபு யாரு, இவர் என்ன செஞ்சார், அவர் என்ன, இவர்களை அறிகிற அறிவு இல்லை பிரதர். பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறாரு, உங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக சிலுவையிலே மரித்த அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். உங்களுக்கு ஒரே ஒருத்தரை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும். யாரை பத்தி மட்டும் தான் தெரியணும்? இயேசுவை பற்றி தெரியும். இல்ல இப்ப ஆபிரகாம படிக்கிறப்ப ஆபிரகாம நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஆபிரகாமுக்கு நன்மை செய்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தரை அறிகிற அறிவு இல்ல. ஈசாக்கை அறிகிற அறிவு கிடையாது. ஈசாக்கு யாரு, ஈசாக்கு என்ன செய்தார், அவருடைய குணநலன்கள் என்ன. தானியேல் யாரு, தானியேல் என்ன செய்தார், அவருடைய குணநலன்கள் என்ன. அதை அறிவதற்காக அதை எழுதி வைக்கல பிரதர். அவர்களுக்கு நன்மை செய்த கர்த்தர் இன்னார் என்கிறதை அறிந்து கொள்ளுகிற அறிவு. அவர் எப்படி நன்மை செய்தார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு இல்ல. நம்ம நிறைய நேரங்களில் பைபிளை எப்படி படிக்கிறோம்னா, சத்துரு எப்படிலாம் நம்மளை திருப்பி விடுறான் பாருங்க. நீ ஆபிரகாமை மட்டும் கவனி, இந்த வாரம் நீ ஆபிரகாம் மாதிரி வாழணும் சரியாப்பா, அடுத்த வாரம் நீ ஈசாக்கு மாதிரி, அடுத்து யாக்கோபு மாதிரி மாறி வாழு சரியா, அடுத்து யோசேப்பு. எத்தனை மாதிரி தான் வாழ்றது? ஒரே ஆள் எத்தனை மாதிரி மாறுறது இல்ல. இப்படி மாறி மாறி தான் நம்மளே ஒரு மாதிரி ஆயிடுறோம். இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது, சாட்சிகளாக எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களை அறிகிற அறிவுக்காக இல்ல. யாரை அறிகிற அறிவை அடையணும்? வெரி குட். தேவனை அறிகிற அறிவை அடையணும். தேவனை அறிகிற அந்த அறிவை அடையிறப்ப அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நீங்கள் நிரப்பப்பட ஆரம்பித்து விடும். பொருளாதாரம் ஆசீர்வாதம் வந்துடும்,
குடும்பத்தில் சமாதானம் வந்துடும், வேலைகள் வந்துடும், நல்ல ஜாப் வரும், செல்வாக்கு வரும், அந்தஸ்து வரும், மதிப்பு வரும், மரியாதை வரும், ஊழியம் வரும். என்னெல்லாம் பிதாட்ட இருக்கோ தன்னுடைய எல்லா பரிபூரணத்தாலும் அவர் உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசித்து அவர் யாரு, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, தேவன் எவ்வளவு நல்லவர், வல்லமை உள்ளவர், குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அதை அறிகிற அறிவு. பவுல் சொன்னார் பாருங்க, ஐயா நான் அனுபவிக்காத காரியமே இல்லையா, என்னட்ட ரோம குடிமகன் பெரிய, இன்னைக்கு எப்படி அமெரிக்க சிட்டிசன்ஷிப் இருந்தா யுஎஸ்ஏ சிட்டிசன் ஆயிட்டாரு சொல்றோம் பாருங்க. அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யம், ரோமாபுரியினுடைய சிட்டிசன் நானு, குடிமகன் நானு, பிரஜை நானு, பரிசேயனா இருக்கிறேன், யூதனாக இருக்கிறேன், பென்யமின் கோத்திரத்தானாக இருக்கிறேன், கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்த அவ்வளவு படிச்ச ஆளா இருக்கிறேன். என்னென்ன காரியங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு, எங்க அப்பா அவ்வளவு பெரிய செல்வந்த, ஆனா இதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில எது கொடுத்துச்சு தெரியுமா? தேவனை அறிகிற அறிவை அடைகிற போது. இதுக்கு முன்னாடி மற்ற எல்லாமே என்னது? குப்பை இல்ல? 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. அப்ப கிருபையும் சமாதானமும் எப்ப பெருகுமா? யாரை அறிகிற அறிவினால? இயேசுவ பிதாவை அறிகிற அறிவினாலதான் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அடுத்து தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சொல்லுங்க, நம்மை என்ன செய்தவரை சொல்லுங்க. நம்மை முன்னாடி சில பேர் சொல்லாம இருக்கீங்க, சத்தமா சொல்லுங்க. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்மளை எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அழைச்சாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 பாட்டை பாடிட்டு இப்படி ஜாம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் பிரதர், ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம் பிரதர், தட்ஸ் ஆல் பிரதர், இதுதான் கிறிஸ்தவ லைஃப் பிரதர். இல்ல பிரதர், உங்களை அவர் அழைத்த நோக்கமே என்ன தெரியுமா? என் புள்ள உட்கார்ந்து வேதத்தை படிச்சு வசனங்களை போதிக்கிறத கேட்டு 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 என்னை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளுவான் அப்படின்னு தான் உங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளே அவர் அழைத்தார். ரட்சிப்புக்குள்ள அவர் அழைத்து கொண்டு, அதை தான் சொன்னேன். நம்முடைய அழைப்பே என்னன்னா, பிரைமரி காலிங்க என்னன்னா, அவரை அறிகிற எதுல வளரணுமா? அவரை இல்ல, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உங்களுக்கு வழங்குதா? அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் அப்படின்னா என்ன? இந்த லைஃப் நம்ம இந்த வாழ்றோம்ல, மாம்சத்துல வாழ்றோம்ல, இந்த உலக பிரகாரமான லைஃப் இருக்குல்ல, இந்த லைஃபுக்கும் அடுத்து தேவ பக்திக்கும் அடுத்து ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குல்ல. ஒன்னு பிசிக்கல் லைஃப், இந்த பிசிக்கல் லைஃபுக்கு தேவையான எல்லாம். அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு பாருங்க. தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப என்ன சொல்றாரு இங்க பாருங்கப்பா, ஒண்ணுதான். உங்க பிசிக்கல் லைஃபுக்குரிய எல்லா நீடும் சந்திக்கப்படணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா. அடுத்து என்ன உங்களுக்கு விருப்பம்? தேவ பக்திக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலா வளரணும், தேவனை அன்பு கூறணும், தேவனை நேசிக்கணும், பரிசுத்தமா வாழணும், இப்படிதான் நினைக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. இது 2 எதுல வரும்னா, உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினால. இல்ல, உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினால இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை உங்களுக்கு கொடுக்கும். இல்ல, இதே வசனத்தை தமிழ் ERV பைபிள் வாசிங்களேன், பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களேன். இதே வசனத்தை 2 பேதுரு 1:2-3 வாசிங்களேன். கடவுளாகிய நமது ஆண்டவராகிய இயேசுவையும்
கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும், அதாவது பிதாவையும் அடுத்து நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக, அறிவதன் மூலமாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. உங்களுக்கு அருளும் நலமும் பெருகட்டும். தம்முடைய மாட்சியாலும், தம்முடைய மகிமையால, மாட்சியால, ஆற்றலால, வல்லமையினால கடவுள் நம்மை அழைத்துள்ளார். கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றோடு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான, இந்த பூமியில ஒரு பக்கம் தேவனுக்கு பயந்து இறைப்பற்றோட வாழணும், அதே நேரத்தில் இந்த பூமியில அடுத்து வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால், தன்னுடைய வல்லமையினால நமக்கு அருளி உள்ளார். நல்ல கவனிங்க. அவரை அறிந்து கொள்ளுவதன் மூலமா தேவன் மேல பக்தி வைராக்கியத்தோட வாழ்றதுக்கு, அடுத்து இந்த பூமியில எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்து வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளி இருக்கிறது. எதன் மூலமா தெரியுமா? அவரை அறிகிற அறிவினால். இல்ல, எத்தனை ஆரம்பத்தில் சொன்னேன் பிரதர், உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் நான் பெரிய ஜப வீரன் என்கிறதோடு முடிந்து விடக்கூடாது. நான் ஒரு ஆராதனை வீரனாக இருக்க விரும்புகிறேன் என்கிறதோட உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. அது அல்ல உங்களுடைய இலக்கு. சத்துருடைய தந்திரம் என்னன்னா, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டே இருப்பான் பாருங்க, இலக்கை அடையாதபடிக்கு. நம்மை அழைத்ததனுடைய நோக்கமே என்னன்னா, நீங்க நல்லா இருக்கணுமா, ஒன்னே ஒன்று செய்யுங்க பிரதர், டெய்லி உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படுகிற செய்தியை திரும்ப 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 போட்டு போட்டு கேளுங்க. எதுக்கு? யாரை அறிகிற அறிவை அடைவதற்காக, தேவனை அறிகிற அறிவை அடைவதற்காக கேட்க ஆரம்பிங்க. நான் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் எல்லாவற்றாலும் நிரப்ப ஆரம்பிப்பார். அவர் சகல பரிபூரணத்தாலும் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எல்லா நலமும் பெற்று வாழ ஆரம்பிப்பீங்க. இல்ல? சரி, இப்ப திருப்பி நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரு சேர பெறுகிற ஒரு காரியம் எதுல இருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாரை அறிகிற அறிவுல? மனுஷனை அறிகிற அறிவுல இல்ல, யாரை அறிகிற அறிவுல? நிறைய நேரங்கள் நம்ம எப்படி ஜெபம் பண்ணிடுவோம்னா, மனிதர்களை பெருசாக பார்த்துருவோம். நான் ஜான் வெஸ்லி மாதிரி ஆயிரணும் பிரதர், இல்லைன்னா நான் சாது சுந்தர் சிங் மாதிரி ஆயிரணும் பிரதர், இல்லைன்னா பிரதர் அந்த மிஷினரி இருந்தார் பாருங்க பிரதர், அவரு மாதிரி இவர் இல்லை, இல்லைன்னா நான் பவுல் மாதிரி, தானியல் மாதிரி, அவர் மாதிரி, இவர் மாதிரி இல்லை. நீங்களும் நாளும் கண்ணை பதிய வைக்க வேண்டியது யாரு மேல? சத்தமா சொல்லுங்க. அவருடைய சாயலாகத்தானே நாம் அருவப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஒரு நாளும் மனிதர்களை மாதிரி ஆயிரணும், எலியா மாதிரி ஆகணும், எலிசா மாதிரி ஆகணும்லாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா எலியாவும் எலிசாவும் பலமுள்ளவர்கள் மட்டுமல்ல, அவர்களிடத்துல பலவீனமும் இருந்துச்சு இல்லையா? நீங்க மனிதர்களை மாதிரி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அவர்களுடைய பலம் மட்டும் வராது, அவர்களுடைய எதுவும் சேர்ந்து வந்துடும், உங்களுக்கு பலவீனமும் சேர்ந்து வந்துடும். இல்ல? சோ யாரை அறிகிற அறிவு? சத்தமா சொல்லுங்க. யாரை அறிகிற அறிவு? இந்த பூமியில வாழ்வதற்கும் தேவ பக்தியோடு வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் எதனால பெற்றுக்கொள்ள முடியும்? யாரை அறிகிற அறிவினால. சரி, இப்ப நான் ரெண்டாவது காரியத்துக்கு வரேன். எப்படி பிரதர் தேவனை அறிகிற அறிவை நம்ம எப்படி அடைகிறது? அதுக்கு நமக்கு எது உதவி செய்யும்னா, ரெண்டு காரியம் அதுக்கு நமக்கு உதவி செய்யும். ஒன்று என்ன? இந்த தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வேதத்தை நிறைய வாசிங்க, வார்த்தையை வாசிச்சு 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 அதில் தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத கண்டுபிடிங்க. அவர் அந்த தாகம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே, தாகம் உள்ளவர் மேல என்ன வார்க்கப்படும்? பரலோகம் தண்ணீர் வார்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் நினைக்காதீங்க பிரதர் எனக்கு பைபிள்லாம் அப்படி தெரியாது பிரதர், எனக்கு ஒன்றும் விளங்காது பிரதர், புரியாது பிரதர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் கர்த்தரை அறிந்து கொள்ளணுங்கிற தாகம் மட்டும் வாஞ்ச உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால், நான் மெய்யாகவே சொல்கிறேன், பரலோகமே உங்களுக்கு தேவனை பற்றிய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சோம்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து நிறைய காரியங்கள், நிறைய சத்தியங்கள் எனக்கு சொப்பனத்தில் தான் வெளிப்படுத்தப்பட்டது. நைட்டு ஒரு சொப்பனம், என்ன நைட்டு ஒரு சொப்பனம் கண்டமே பார்த்தா, டக்குன்னு பார்த்தா ஒரு வசனம் நினைவுக்கிறோம். அந்த வசனத்துக்கான விளக்கம் அப்படியே அந்த சொப்பனத்தில் என்ன செஞ்சுருக்கோம், இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் எதுலன்னா சொப்பனத்தில் தான் என்ன செய்வேன், இந்த சத்தியங்கள்லாம் வெளிப்படுது சொப்பனத்தில் தான். கர்த்தர் எவ்விதத்திலாகிலும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார், தன்னைய தரிசனத்தில் வெளிப்படுத்துவார், வேதத்தின் வழியா வெளிப்படுத்துவார், போதகர் மூலமா, பிரசங்கத்தின் மூலமா வெளிப்படுத்துவார். எவ்விதத்திலாகிலும் அவர் உங்களுக்கு தன்னையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன இருந்தா போதும்? தாகம் இருந்தா போதும். சொல்லுங்க, என்ன இருந்தா போதும்? நான் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளணும். அந்த தாகம் இல்ல, அது வந்துருச்சுன்னு, அதான் உங்களுடைய பிரைமரி அழைப்பே அதுதான் பிரதர். நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் நீ ஜபவீரனாய் அழைத்தார். இல்ல, முதல்ல உங்களை அழைச்சது அவரை அறிகிற அறிவுக்காக. பிரதர் கர்த்தர் நீ ஆராதனை வீரனா இல்ல, பிரதர் கர்த்தர் நீ ஊழியக்காரனா இல்ல, அதெல்லாம் செகண்டரி. முதல்ல உங்களையும் என்னையும் அவர் அழைத்த நோக்கம் என்ன? யாரை அறிகிற அறிவு அடையணும்? என் பிள்ளை என்னை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தே இருக்கிறார். இல்ல, கிறிஸ்தவ வாழ்வே இதுதான். சரி, இப்ப நல்ல கவனிங்க. வார்த்தைய நீங்க வாசித்து 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 தியானிச்சு அதுல கர்த்தரை பார்க்க ஆரம்பிங்க, தேட ஆரம்பிங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தேடுங்க. புரியுதோ புரியலையோ வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அவர் தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்களுக்கு தூரமாலாம் இல்ல, எங்க தான் இருக்கிறாரு? கைக்கு எட்டுன தூரத்துல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, வேதத்தில் வாசிங்களேன், வார்த்தை தான் தேவனை பற்றி அந்த அறிவை கொடுக்குது பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 14 இருந்து 21 வாசிங்களேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்தரங்களிலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். இப்ப நல்லா கவனிங்க, என்னை பாருங்க. இங்க ஆகாருக்கு தேவனை அறிகிற அந்த அறிவு அவர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். காலையில ஒரு துருத்தியில தண்ணீரை வச்சு பிள்ளையை தோல்ல சுமந்து கொண்டு பிள்ளையை கையில பிடிச்சிட்டு என்ன செய்யற ஆகார் வந்து வனாந்தரத்துல போறா. வனாந்தரத்துல அலைந்து திரிகிறா, தண்ணி இல்லாம போச்சு. இப்ப என்ன செய்கிறா, பிள்ளைய ஒரு செடியின் கீழே விட்டுட்டு ஆகார் தூரத்துல போய் உட்கார்ந்துட்டு அழுகிறா. அழுத உடனே ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏன் அழுகிற? பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ என்ன செய்ய? பிள்ளையை பிடித்து கொண்டு போ, அவனை என்ன ஜாதி ஆக்குவேன்? நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. ஆகாருடைய கண்களை திறக்கிறாரு. அவள் ஒரு ஊற்றை கண்டாள். சொல்லுங்க, எதை கண்டாள்?
ஊற்றை கண்டு அந்த ஊற்றுல போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் அங்க புதுசா எதையும் ஊற்றெல்லாம் அவர் உருவாக்கல. ஏற்கனவே ஒரு ஊற்று அங்கதான் இருக்கு. ஆனா அந்த ஊற்றை இவ என்ன செய்யல, பார்க்கல. இப்ப அவர் என்ன செய்யறாரு, ஊற்றை பார்க்கிறதுக்கு கண்களை திறக்கிறாரு. அவர் எதை பார்க்கிறா, கண்ணை திறக்கிறாருன்னா கண்ணை மூடியா இருந்தா அப்படி இல்ல, ஊற்று அங்கதான் இருக்கு, ஆனா இவ பார்க்கல. நல்லா கவனிங்க, ஊற்று இல்லாம இல்ல, ஊற்று அங்கதான் இருக்கு, ஆனா பார்க்கல. ஏன் பிரதர் பார்க்கல? ஏன் பார்க்கலைன்னா, நல்லா கவனிங்க, சத்துரு நிறைய நேரங்களை எப்படி நம்மளை வச்சிருவான்னா, நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் இல்லாம இல்லை, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ரட்சிப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய பாஷையில் யெஷுவா, யெஷுவான்னா என்ன அர்த்தம், ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? 5 மீனிங் இருக்கும். நீங்க அதுல போய் பாருங்க, ஹீப்ரு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா யெஷுவா அப்படின்னா 5 அர்த்தம் இருக்கும். என்ன? ஒன்று ரட்சிப்பு, எல்லா பாவங்கள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து ரட்சிக்கப்படுறது ஒன்று ரட்சிப்பு. அடுத்தது வெல்ஃபேர், நலவாழ்வு, நல்வாழ்வு இருக்கும். ரெண்டாவது, அடுத்து விடுதலை, டெலிவரன்ஸ், விடுதலையுள்ள வாழ்வு இருக்கும். வெரி குட். அடுத்து 4வது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு இருக்கும் வாழ்க்கையில. சரி, அடுத்து 5வது வெற்றி இருக்கும். எல்லா தோல்விகளும் மாறி வெற்றி இருக்கும். ரட்சிப்பு இருக்கும், நலவாழ்வு இருக்கும், அடுத்தது என்னது, விடுதலை இருக்கும், ப்ராஸ்பரிட்டி இருக்கும், செழிப்பு இருக்கும். 5 ஆசீர்வாதங்களை உள்ளதுதான் ரட்சிப்பு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானாலே என்ன அர்த்தம்னா, இந்த 5 அவனுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நமக்குள்ள இருக்கு. ஆனா சத்துருடைய தந்திரம் என்ன தெரியுமா? இருக்குங்கிறதே நம்மள தெரியாமலே வச்சிருப்பான். பாருங்க, ஊற்று அங்கதான் இருக்கு, ஆனா தெரியாமலே வச்சிருக்கான். ஏன்? அங்கதான் இருக்கு ஊற்று. இப்ப என்ன முத கேள்வி என்ன, ஏன் பிரதர் பார்க்கல? ஏன் பார்க்கலைன்னா, இவ வேற ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்கா. எதை? இவ தூரத்துல போய் உட்கார்ந்து என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாளே ஒழிய, நான் பார்க்க மாட்டேன் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா தூரத்துல உட்கார்ந்து இவள் மனக்கண்கள் யாரு சாகிறதைய பார்த்துக்கிட்டு இருக்கு? பிள்ளை சாகிறதைய பார்த்துட்டு, பிள்ளை சாகிறத நான் பார்க்கலைன்னு சொல்றா. ஆனா இவளுடைய மனம் முழுவதும், மனக்கண்கள் முழுவதும் எதையே பார்த்துக்கிட்டு இருக்கு. பிள்ளை எப்படி சாகுறான் பாரு, எப்படி கத்துறான் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிட போது பாரு, இன்னும் என்ன நடக்கும் பாரு, எப்படி அடக்கம் பண்ணுவ, என்ன பண்ணுவ, அடுத்து என்ன செய். நல்லா கவனிங்க, ஏற்கனவே கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருங்க சொல்லுங்க. ஆனா என்ன செய்யல இவ? ஏன் பார்க்கல? இவ மனக்கண்கள்ல எதை பார்த்துக்கிட்டு இருக்கா? பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா இவ பார்வை முழுவதும், பார்வைனா கண்ணால இல்ல, வேற பக்கம் திரும்பி தான் இருக்கிறா. ஆனா இவளுடைய மனம் முழுவதும் எதைய பார்த்து கொண்டிருக்கு? பிள்ளை சாகிறதைய பார்க்க. நீ நிறைய பேர் என்ன தெரியுமா, ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைக்காமலாம் இல்லை, என்னை அறிஞ்சுக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்குள்ளே நான் வச்சிருக்கேன், எப்படி வெளியே கொண்டு வரேன் பாரு அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள வச்சுதான் இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம இருக்கிறத பார்க்கறது இல்லை, இல்லாதவைகளே யோசிக்கிறது. பிரதர் அவ்வளவு கடன் இருக்கு பிரதர், வட்டி கடன் கட்ட பணம் இல்லை பிரதர், வியாதி இருக்கு பிரதர், இது இல்லை பிரதர், அது இல்லை பிரதர், சொந்த வீடு இல்லை பிரதர், கார் இல்லை பிரதர், வேலை இல்லை பிரதர், அது இல்லை பிரதர், இது இல்லை. சத்துருடைய தந்திரம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளையே பார்க்க வச்சிருக்கிறது. எதை பார்க்க விடுறது இல்ல? இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க விடுறது இல்லை. இப்ப கவனிங்க, அது கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆகாருக்கு ஊற்று ஏற்கனவே அங்க சொல்லுங்க, ஆனா இவ என்ன செய்யல? சரி, ஏன் பார்க்கல? இவ எதை பார்த்துக்கிட்டு இருக்கா? இவ கவனம் முழுவதும் எதுல இருக்கு? சரி, இப்ப இதை மாத்தணும், இந்த பார்வையை மாத்தணும். இவ தப்பாவே பார்க்கிறா. இஸ்மவேலை குறித்து இவ எப்படி பார்க்கிறா? இவ என்ன நினைக்கிறா? தப்பான எண்ணம் கொள்ளுகிறா. சொல்லுங்க, என்ன எண்ணம் கொள்ளுகிறா?
என்ன, அவன் சாக போகிறான், அவன் மறிக்க போகிறான், எப்படி அடக்கம் பண்ணுறது, இன்னும் எவ்வளவு நேரத்தில் சாவேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சாவேன், எப்படி அடக்கம் பண்ணுறது, அடக்கம் பண்ண பிறகு என்ன செய்கிறது, அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது கம்பு நட்டுட்டு போகணுமா, அடையாளம் வைக்கணுமா வேணாமா, இவ சிந்திக்கிறது ஃபுல்லாக எதைத்தான் இருக்குது, தப்பாகவே சிந்திக்கிறது. உலகம் நல்லா கவனிங்க, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், சாத்தான் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தேவையில்லாத அறிவை கொடுக்குறான் தெரியுமா? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, இவ்வளவு அறிவு, தேவையில்லாத அறிவு. சொல்லுங்க, என்ன அறிவு? இதை எதுக்கு கொடுக்குறான்னா உங்களுக்குள்ள தவறான எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும், உங்களை தேவையில்லாதவைகளை பார்க்க வைத்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நீங்க இல்லாத காரியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் நீங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய மாட்டீங்க. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அறிவு பெருத்தவன் என்ன பெருத்தவன்? அறிவுன்னா இந்த உலக அறிவு, இந்த இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்கு பாருங்க. உலகத்தில் பிரதர், அது பிரதர், இது பிரதர், இப்படியாம் பிரதர், அப்படியாம் பிரதர், இப்படியாம் பிரதர், இப்படியாம் பிரதர், இல்ல இந்த அறிவு இருக்கு பாருங்க. நான் சொல்லட்டுமா, இந்த அறிவு பெருத்தவன் என்ன பெருத்தவன்? நோவு உண்மை தெரியுமா? உண்மை தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும், நான் போய் 4 பேர்கிட்ட பேசுறப்ப இதெல்லாம் தெரியாம இருந்தா என்னை என்ன நினைப்பாங்க பிரதர், ஒண்ணுமே தெரியல, முட்டாள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்களா, நான் எப்படி சர்வை பண்றது? உண்மை என்ன தெரியுமா? நீங்க உலக அறிவு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, தேவனை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளுங்க, மற்ற எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை உங்களுக்கு அருள வல்லமை உள்ளதா இருக்கு. உங்களுக்கு டெக்னாலஜியே தெரியாம இருக்கலாம் பிரதர், நான் சொல்றேன், டெக்னாலஜியே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஃபேஸ்புக் தெரியாம இருக்கலாம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் பிரதர். உண்மை என்ன தெரியுமா? நீங்க தேவனை அறிகிற அறிவை அடைங்க. இந்த அறிவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு உருவாக்கிய உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பக்கத்திலேயே உங்களுக்கு வேலைக்காரனாவே அவனை வச்சிருவாரு. நீங்க யார் அறிகிற அறிவில் கவனமா இருங்க. அதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. இப்ப பாருங்க, அங்கதான் இருக்கு ஊற்று, ஆனா இவ என்ன செய்யல, பார்க்கல. இப்ப இவளை எதை பார்க்க வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப எது மேல இருக்கிற பார்வையை மாத்தணும்? பிள்ளை சாகிறதன் மேல இருக்கிற பார்வை என்ன செய்யணும்? மாற்றணும்ல. இந்த தப்பான எண்ணத்தை என்ன செய்யணும்? மாற்றணும். சரியானதை பார்க்க வைக்கணும்ல. அதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் ரொம்ப ஞானமாக கரெக்டாக ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. என்ன செய்தார்? அவர் வார்த்தையை அனுப்பி ஆகார்த்த பேசுறாரு. ஆகாரு, பிள்ளை சாகுறான்னு நினைக்காத, அப்படியே பார்க்காத, அவன் சாக மாட்டான், பெரிய ஜாதி ஆக்குவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த வார்த்தை வந்த உடனே டக்குன்னு இவ பார்வை மாறிடுது பாருங்க. இந்த வார்த்தை வந்த உடனே, தேவனுடைய அந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் டக்குன்னு இவளுடைய பார்வை மாறிடுது. இவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு எதை பார்க்க ஆரம்பிக்கிறா? ஊற்றை பார்க்கிறா. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த ஊற்றுல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவ சொல்றா பாருங்க, அவருக்கு பேர் வைக்கிறா. என்ன பேர் வைக்கிறா? சத்தமா சொல்லுங்க. யெகோவா ஈரே, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அறிவு வந்துருச்சு பாருங்க. இல்ல, இந்த வார்த்தை வந்தவுடனே அவர் இன்னார், இப்படிப்பட்டவர், என்னை காண்கிறவர் அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு தெளிவு டக்குன்னு வருது பாருங்க. இல்ல, அவளுக்கு வந்த ஒரே ஒரு தெளிவு தாங்க, இன்னைக்கு வரைக்கும் இஸ்மவேலுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. இல்ல, பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. உண்மை என்ன தெரியுமா? நான் சொல்றேன், உலக அறிவு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, வேதத்தை நல்லா வாசிங்க, வேதத்தை நல்லா கேளுங்க. இந்த தேவனை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, இது இருக்கிற ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துரும், இல்லாத ஆசீர்வாதங்களையும் புதியதாக உங்க வாழ்க்கையில உருவாக்கி கொடுத்துரும். இருக்கிறதையும் என்ன செஞ்சு கொடுக்கும்? உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். அடுத்து என்ன செய்யும்? இல்லாத ஆசீர்வாதங்களையும் உங்க வாழ்க்கையில உருவாக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கவனிங்களேன், நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்களேன். ஒரு வெள்ளை குதிரை. என்ன குதிரை? சத்தமா சொல்லுங்க. வெள்ளை கலர், வெள்ளை வெள்ளைன்னு தலையிலிருந்து வால் வரைக்கும் வெள்ளை குதிரை. ஒரு 6 அடி உயரம், 6 அடி உயரம் இருக்கு. ஜாண்டிக் ஃபிகரா இருக்கு, பெரிய குதிரை. சொல்லுங்க, எத்தனை அடி உயரம் இருக்கு?
6 அடி உயரம் இருக்கு, ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. அப்படி ஒரு காலை என்ன செய்யுது, தரையில உதைச்சுக்கிட்டு அப்படி கணச்சுக்கிட்டு என்ன செய்யுது, ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. சொல்லுங்க, எதுக்கு ரெடியா இருக்கு? இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன குதிரை, எத்தனை அடி உயரம், எதுக்கு ரெடியா இருக்கு? நான் கேட்குறேன், கடந்த ஒரு மாதம் இல்லை 3 மாதமே எடுத்துக்குங்க, கடந்த ஒரு 3 மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வெள்ளை குதிரையை நீங்க நினைச்சீங்களா? கடந்த நாள்ல, கடந்த 1 மாசத்துல ஒரு வெள்ளை குதிரை 6.5 அடி உயரம், ஓடுறதுக்கு ரெடியா, அப்படி ஜிஜாண்டி ஃபிகரா என்ன செய்யுது, கம்பீரமா அப்படி ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற இந்த எண்ணம் என்னைக்காவது உங்களுக்குள்ள வந்துச்சா? இந்த 1 மாசத்துல யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது வெள்ளை குதிரை யோசிச்சு நினைச்சீங்களா? சொல்லுங்க, நினைச்சீங்களா இல்லையா? இப்ப மட்டும் எப்படி நினைச்சீங்க? வெரி குட். அப்ப என்னுடைய வார்த்தை அந்த வெள்ளை குதிரைய உங்க ஆவியில, உங்க இருதயத்துக்குள்ள அது கொண்டு வருது பாருங்க. அப்ப சாதாரணமா சாதாரணமான ஒரு ஆளு ஜூப்ளின் ஜோசப் சொல்ற வார்த்தையே உங்க ஆவியில ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வருமானால், தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுக்குள்ள எவ்வளவு காரியங்களை கொண்டு வரும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப எதுதான் உருவாக்குச்சு உங்களுக்குள்ள? அந்த வெள்ளை குதிரை எது உருவாக்குது? சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. சொல்லுங்க, என்னது? அதான் பிரதர், நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும், இல்லாத ஆசீர்வாதங்களை அது உருவாக்க ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அந்த அறிவை நீங்க அடையும்படிக்கு உங்கள் மனக்கண்கள். எபேசியர் 1:19 வாசிங்க. 19 தானே? 17 வாசிக்கிறேன். 17 இருந்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு என்ன செய்யும்படிக்கு அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் புஸ்தகத்தினுடைய கருவே இந்த வசனம் தான். என்ன அப்பா, கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குப்பா, இதான் எபேசியர் புஸ்தகம். அதை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சொல்றாரு, இதை அறிந்து கொள்ளுகிற அந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். இல்ல நான் சொல்றேன் பிரதர், உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் விசுவாசத்திலே துவக்கி இருக்கிறார், விசுவாசத்திலே முடிக்கப் போகிறார். இடைப்பட்ட இந்த நாட்களில் அவர் உங்களை குறித்து விரும்புகிற நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சு வசனத்தை கேட்டு 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 என்னை அறிந்து கொள்ளணும். அவன் என்னை அறிய ஆரம்பிச்சுட்டான்னா நான் எல்லா பரிபூரணத்தாலும் நிரப்ப ஆரம்பிச்சிருவேன். இவன் ஒண்ணுதான் கேட்டுக்கிட்டு இருக்கான், கடன் தீரணும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் சொல்றேன், இவனை எல்லாவற்றாலும் நிரப்ப என்னால முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா பிரதர் சிஸ்டர்? என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த காரியம் நீண்ட காலமா நீடிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன தீர்வு? நீங்க ரொம்ப அற்பமா நினைச்ச காரியம், அல்லது உண்மையை சொன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கண்டுகொள்ளப்படாத ஒரு காரியம். அது வர்ஷிப் இன்னைக்கு ரொம்ப பெருசு, மற்ற காரியங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருசு. ஆனா எதை குறித்த தாகம் இல்லை, தேவனை அறிகிற
அறிவு. இந்த தாகம் என்ன செய்ய ஆரம்பித்திருக்கு? இப்பதான் ஜனங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க கர்த்தரை அறிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா பரிபூரணத்தாலும் நிரப்ப ஆரம்பிச்சிடார்கள். உங்களுடைய எல்லா எல்லைகளும் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். இந்த பூமியில நீங்க வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றாலும் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரெண்டே காரியம் தான் நான் திரும்ப சொல்றேன். நிறைய அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, நிறைய என்ன ஜெபிக்கணும்? அந்நிய பாஷையில நீங்க ஜெபிக்க 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 ஆவியானவர் சகல சத்தியங்களையும் உங்களுக்கு போதித்து நடத்த ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரெண்டு தான். நிறைய அந்நிய பாஷையில ஜெபிங்க, நிறைய வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் இன்னார் என்கிறத நீங்க அறிய ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, அந்த ஆவி எனக்கு வேணும், அவரை அறிய பண்ணுகிற அந்த ஆவி எனக்கு வேணும், அவர் அறிகிற அறிவு வேணுங்கிற அந்த தாகம் எனக்கு வேணும். அதை அடையணும். அந்த அறிவை அடையும்படி உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடையணும்னு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சொல்றாரு. எஸ் எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து அந்த தாகத்தோட, அப்பா நீங்க யாருன்னு நான் அறிஞ்சுக்கிறேன்ப்பா, நீங்க இன்னாருங்கிறத நான் அறிஞ்சுக்கிறேன்ப்பா, நீர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் அறிந்து கொள்ளணும். நான் அறிந்திருக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஆண்டவரே, நான் இன்னும் அறியணும். அந்த நித்திய ஜீவன்ல நான் இன்னும் வளர்ந்து பெருகணும். எஸ் எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி மற்ற எல்லாவற்றின் மேல இருக்கிற தாகம் மாறட்டும். எல்லாவற்றின் மேல இருக்கிற தாகம் மாறட்டும். எல்லா சோசியல் மீடியாவுடைய அடிக்ஷன் மாறட்டும். மற்ற எல்லாவற்றினுடைய தாகம் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எங்க பிள்ளைகளுக்குள்ளே ஒளிந்து போவதாக, ஒளிந்து போவதாக. தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, குமாரனாகிய இயேசுவை அறிகிற அறிவு, இன்னும் உம்மை அறியணுமே, உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி உன்னை நான் அழைத்ததே நீ அறிவதற்காகத்தானே.